இப்போ 1 இயர் டென்யூருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எஃப்டியும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். எந்தெந்த விஷயத்தில் எது வின் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ ரெகுலர் சிட்டிசன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் 6.90, எஃப்டியில் வந்து 6.25. அப்போ போஸ்ட் ஆஃபீஸ் தான் வின்னர். சீனியர் சிட்டிசன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு பார்த்தோம்னா இதில் எந்த சேஞ்சும் இல்லை. போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்கில் வந்து 0.50% ஜாஸ்தி கொடுக்குறாங்க நமக்கு ரெகுலர் சிட்டிசனை விட. அப்போ இதில் வந்து கம்பேர் பண்ணும்போது எஸ்பிஐ தான் வந்து நமக்கு வின்னர். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நமக்கு வட்டி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. அது ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஆனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நம்ம மந்த்லி வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை குவார்ட்டர்லி, இல்லை மெச்சூரிட்டி. குவார்ட்டர்லினா 3 மாதத்துக்கு ஒருக்கா, மெச்சூரிட்டினா கடைசி அப்பவும் எடுத்துக்கலாம். இதில் வந்து எஸ்பிஐ தான் வின்னர். காம்பவுண்டிங் பார்த்தோன்னா போஸ்ட் ஆஃபீஸில் குவார்ட்டர்லி காம்பவுண்டிங், அதாவது 3 மாதத்துக்கு ஒருக்கா வட்டிக்கு வட்டி போடுவாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலையும் குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் தான். அப்போ இதில் வந்து வின்னர் யாரும் இல்லை, ரெண்டுமே டை தான். நெக்ஸ்ட் ப்ரீமெச்சூர் வித்ட்ரால்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நமக்கு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வித்ட்ரா பண்ண முடியும். பெனால்ட்டி இருக்குது. ஆனால் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நம்ம எப்போ வேணால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கும் பெனால்ட்டி இருக்குது. இதில் வந்து நமக்கு எஸ்பிஐ தான் வின்னர். இப்போ டிஜிட்டல் பேங்கிங்னு எடுத்துக்கிட்டோம்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து எல்லாமே நம்ம ஆன்லைனில் பண்ணுறது கஷ்டம். சில விஷயங்களுக்கு நம்ம நேரில் போகிற மாதிரி இருக்கும். பட் எஸ்பிஐ யோனோ ஆப் யூஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட் ஓப்பனிங்லேருந்து டெபாசிட் வரைக்கும் எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயே பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட் எடுத்தோன்னா நம்ம வின்னர் வந்து எஸ்பிஐ. சேஃப்டின்னு பார்த்தோன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நமக்கு 100% சேஃப்டி. எஸ்பிஐ எஃப்டியில் வந்து நமக்கு 5 லட்சம் வரைக்கும் நமக்கு இன்சூர்ட் இருக்குது. இதில் வின்னர் யாருன்னு பார்க்கும்போது நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ் தான் வின்னர். டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. ஆனால் டேக்ஸ் கட்டும்போது நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது நம்ம டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். எஸ்பிஐ எஃப்டியில் வந்து நமக்கு டிடிஎஸ் ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிருவாங்க. இஃப் உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து 50,000 ஆர் 1 லேக்குக்கு மேலே இருந்தால். ரெகுலர் சிட்டிசனுக்கு 50,000, சீனியர் சிட்டிசனுக்கு 1 லேக் மேலே இருந்தால். இதில் பின்னர் போஸ்ட் ஆஃபீஸ்.